ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ப்ரோ தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எலைட் பாஸ் வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு என்னடா இந்த வீடியோ போட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதாவது எனக்கும் சந்தீப்புக்கும் சண்டே ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் ஒரு 1000 போட்டுக்கலாம் வாடான்னு கூப்பிட்டான். சரி போகலான்ட்டு போனோம். அவன் இப்போ தான் ஃப்ரீ ஃபயரும் இன்ஸ்டால் பண்ணான். அவனால் செட்டிங்ஸும் சரியாக வரலை. இந்த மேட்ச்சில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். அவனுக்கு செட்டிங் சரியாக வராமல் ஃபோன் ஹேங் ஆகிறதுனால ஒரு 7 கடல் தாண்டி 8 கடல் தாண்டி நான் ஜெயிச்சிட்டேன். ஆனால் அந்த ஹேங் ஆகும் தான் எப்படி இருந்தாலும் அவன் தான் ஜெயிச்சிருப்பான். ஏதோ என்னடா இது ட்ரெஸ்ஸு கருப்பு கலரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நெட்ஒர்க் ப்ராப்ளம். மண்டேயில் பார்த்தீங்களா அந்த மாதிரி எஸ்கே சாபிர்கிட்ட கூட இருக்காது, என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நான் வழக்கம் போல் நம்ம இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். சாந்தாஸ்லேருந்து ஆரம்பிச்சிட்ருக்கோம். சாந்தாஸில் பார்த்திங்கன்னா சுற்றி வராரு. ஐயோ அடிக்கிறாரு அலாக் போடு அலாக்குவார். நான் ஏதோ ஒரு அணைச்சில அடித்தேன். ஐயோ ஒரு எட்டெல்லாம் உழுதா நானாக அடித்தேன். ஐயோ அதிசயமே அசந்து போகும் நான் செய்த 1ஆம் அதிசயம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாய் நாடா கிளாக் டவரில் இறங்கிடுறோம். கிளாக் டவரில் இறங்கினா இன்றைக்குமே வருதா கேங்க. ஆனால் இந்த மேட்ச் எப்படி ஜெயிப்போன்னு நீங்களே பாருங்கள். இன்னமும் கடைன்னு தான் இருக்கேன். என் கலர் எப்போ தான் போகும் தெரியலையே. அது பர்மனன்ட் கலர் எப்போ போகாது நம்ம நண்பர் சொல்லுவார். ஓகே எலைட் பாஸ் வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வரும். இந்த எலைட் பாஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்தான எலைட் பாஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த எலைட் பாஸ் வீடியோ இன்னும் 1 ஹவரில் நாங்கள் போட்டுருவோம். அதை நாங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கணும். இதை தவிர உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறது ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு பெல் ஐக்கான். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர் கீழே இருக்கிற க்ளூவால் போடு, அன்லிமிட்டட் க்ளூவால் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மெடிக்கிட்டு போட்டுக்கலாம், பொறுமையாக ஆடலான்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் இறக்கிருக்கார். பொறுமையாக ஆடலான்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆடணும். ஆனால் அதுக்குள்ளே மேட்ச்சு முடிஞ்சு போயிடுச்சு. இந்த மேட்ச்சும் நான் ஜெயிச்சிட்டேன். அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா எல்லா மேட்சுமே அவனுக்கு 4 ஹேங் ஆச்சு. அப்புறம் செட்டிங்ஸ் மாற்றிட்டு வந்தான், ரொம்ப பிரச்சனையாச்சு. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் தான் ஜெயிச்சிருப்பான். நான் சும்மா எப்படி இருந்தாலும் அடி வாங்க போகிறது எதுக்கு சீனாக போனோன்னு சொல்லிட்டேன். நானே மொக்கையாக தான் போனேன். அதுவும் எல்லா சட்டிலையுமே இறங்கிட்டேன். எதுக்குமே நின்று அடிக்கலை, இறங்கிட்டேன். இறங்கினும் போது அவனுக்கு ஒரே இடத்துல நின்றுட்டான். என்னடா பார்த்தா ஃபோன் ஹேங் ஆகிட்டு இருக்கடா. சரி விட்றா நீயே ஜெயிச்சுட்டு போடான். அவன் பெரிய மனசு பண்ணி ஜெயிச்சு சொல்லிட்டான். அதனால் நான் ஜெயிச்சிட்டேன். இதில் யார் பெரிய ஆள்லாம் கிடையாது, சும்மா ஃபன் மேட்ச் தான். இப்போயும் சொல்கிறேன், இது யார் பெரிய ஆள்லாம் கிடையாது. என்கிட்ட இருக்கு பாருங்க, அடிப்பான். க்ளூவால் க்ளூவால் வச்சுன்னுப்பேன். அவன் 500 ரூபா டாப்பில் ஒரு க்ளூவால் எடுத்துருப்பான். புல்லட் அப்படியே சைட்லேயே போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த கன்னுக்கும் ஸ்கின் இல்லாமல் தான் அடிக்க போகிறோம். எந்த கன்னுக்குமே நான் அவனும் ஸ்கின் இது பண்ணல, நானும் ஸ்கின் இது பண்ணல. வித்தவுட் ஸ்கின்னில் தான் அடிச்சுட்ருக்கோம். யாருக்குமே ஸ்கின் வராது இதில். அதுதான் இந்த மேட்சோட ரூலே. ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், ப்ரோ நீங்கள் முடிஞ்சால் 1vs1 ஸ்கின் இல்லாமல், அதாவது கன் ஸ்கின் இல்லாமல் அடித்து காட்டுங்க ப்ரோன்னு. நாங்கள் கண்டிப்பாக அடித்து காட்டுறோம் ப்ரோன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு அவருக்காக தான் இது போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த மேட்ச் ஆடம் வர்சஸ் அலோக் போட போகிறோம். ஒருத்தர் அலாக், ஒருத்தர் ஆடம் வச்சு போட போகிறோம். ஐயோ ஒரு க்ளூவால் போட்டாரா, ஏறிடுவார். எப்படி இருந்தாலும் ஏறி அடிப்பார் தான் நினச்சேன். அவர் ஏறலை, அங்கேயே நின்னார். ஏதோ 7 கடல் தாண்டி ஒரே ஒரு ஹெட்ஷாட் வந்துச்சு. என்னன்னே தெரியலையே எனக்கு, கைக்கு என்னாச்சு. ஐயோ அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்சர்வேட்டரில் இறங்கியிருக்கோம். அப்சர்வேட்டரினாலே அவர் பாம்பு போட்டு கொள்ளுவார். அப்சர்வேட்டரி கிளாக் டவர் அவர் ஏரியான்னு சொல்லலாம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கிள் நடக்கும் இங்கே. ஏதோ நான் வேணுன்ட்டே போய் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் நான் வேணுன்ட்டு போய் அவுட் ஆன மாதிரியும் இருக்காது, இருக்கும். ஃபோன் ஹேங் ஆனதுனால நான் அவுட் ஆகிட்டேன். என் ஃபோன் ஒன்றும் அப்படியே அந்த ஐஃபோன்லாம் இல்லை, நானே F11 தான் வச்சுருக்கேன். அவனும் F11 தான் வச்சுருக்கான். அவனும் இல்லை. பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டான். க்ளூவால் போட்டேன். க்ளூவால் சுற்றி க்ளூவால் போட்டுக்கணும். எப்போவுமே உங்களை ஒருத்தர் ஸ்டேட்டில் அடிக்கிறாங்கன்னா சுற்றி க்ளூவால் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சேன். என்கிட்ட டபுள் சார் தான் இருந்துச்சு. அங்கங்கே வச்சேன். அப்பயும் மிஸ் ஆகினே இருந்தான். நான் எப்படி இருந்தாலும் போட்டுடலான்னு தான் நினச்சேன். அவன் எனக்கு கேம் கற்றுக்கிட்டதே அவன் தான். எப்படி ஒரு பயம் இருக்காதா, கேம் கற்றுக்கிட்டவங்ககிட்டே போய் ஆட்டம் காட்டுறது. பாடா சரியான ஹெட்ஷாட், 1 ஷாட் பிளேயர்னு சொல்லலாம். வர என்ன ஐயோ 1 ஷாட் பிளேயரா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மேட்ச்சில் என்னால் க்ளூவால் எடுக்கணும், இல்லைனா என்கிட்ட ஒரு மொக்க கன்று எடுக்கணும். க்ளூவாலும் எடுத்துட்டேன், மொக்க கன்று எடுத்துட்டேன். A94 மொக்க கன்னு சொல்ல முடியாது. A94 நல்லா ரேஞ்ச் அடிக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்கின் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த வாட்டி ஸ்கின்னு வைக்காம தான் வந்திருக்கேன்.
நீங்கள் 1000 போகிறதா இருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள்லாம் 1000 போடலாம், மேட்ச் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நாள் அந்த 500K வந்தவங்களே உங்களுக்குலாம் கிவ்அவே கிடைக்க போகுது. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்ச பாட்டு பிடிக்காத பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களையும் திட்டலாம், என்ன வேணால் நீங்கள் என்ன திட்டலாம். இது உங்கள் ஷோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்காக தான் நடத்துகிறோமே. சும்மா நாங்கள் வந்திருக்கிறதே ஃபன் பண்ண தான். அடுத்த இன்னும் ஒரு 10 வீடியோக்கு அப்புறம் நம்ம GT கிங் PVS ரன்னட்டரும் கூட 3 vs 2 போட போகிறோம். அதை பற்றி தான். எப்படி இருந்தாலும் அவங்க ஒருத்தர் வந்தாலே சமாளிக்க முடியாது. 3 பேர் ஒன்றா வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அந்த மேட்ச்சுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதை பற்றியும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு தடவை தேங்க்ஸ் ஃபார் GT PVS. பார்த்தீங்களா க்ளூவால் அவர் சொல்லப்போனால் அவர் ஒரு க்ளூவால் ஹேக்கர் வேறு. ஹேக்கரில் க்ளூவால், அதான் க்ளூவால் போடும் போதே அவர் இதுதான் சொல்லப்போனால் சுற்றி, அதாவது நான் இப்படி போனால் சட்டுன்னு ஒரு கிளாக் டவரே சுற்றிட்டு வந்துடுவார் அவர். அப்படி தான். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட அந்த ஸ்கின்னு முன்னாடி எப்படி வருதுன்னா, பெட்டை வச்சு நீங்கள் உட்ரா வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு வரும். ஏதோ அதிசயமாக அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ போ சாமி, ஐயோ 7 கடல் தாண்டி 8 கடல் தாண்டி 7வது அதிசயமாக நான் ஜெயித்துள்ளேன். இதை நான் முடித்துக்கொள்வதை உங்கள் புரோத்தம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 8 பாஸ் வீடியோ வந்துவிடும். பொறுத்திருங்கள், காத்திருங்கள்.